வணக்கம். தமிழ் சினிமாவில் டைட்டில் பஞ்சம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க, பழைய தமிழ் சினிமாவோட டைட்டில்லாம் எடுத்து புது படத்துக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இன்னொரு ஸ்டெப்பு அட்வான்ஸாக போய் பழைய தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட் பேர்லாம் எடுத்து டைட்டில் வச்சுருக்காங்க. ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். படமாவது புதுசாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஆட்டோகிராஃப் படத்துடைய ஸ்பூஃப் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தா படம் நிஜமே கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்குமோ என்னமோ, பாவம் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. படத்துடைய கதை என்னன்னா, அதர்வா மதுரைக்கு வராது, தன்னுடைய பழைய காதலிகளெல்லாம் தேடி அவங்களுக்கு தன்னுடைய கல்யாண பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னாரு. அவங்க அட்ரஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்றதுனால சூரியை கூப்பிட்டு அவருடைய ஹெல்ப்போட ஒருத்தராக தேடி போய் கல்யாண பத்திரிகை கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய கிட்ட தன்னுடைய ஃபிளாஷ்பேக்கையும் சொல்லிட்டு வராரு. ஸோ அவருடைய அந்த பழைய காதலிகள் யாரு, அவர் ஏன் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, எப்படி அவருடைய லவ் பிரேக்கப் ஆச்சு, இப்போ ஏன் கல்யாண பத்திரிகை தேடி வந்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி காரணத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 153 ஓவா கொடுத்து படத்தை தேடல போய் பாருங்க. மீதி 60 பைசா அதுவும் சேர்த்தான். ஹீரோ அதர்வா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஆனால் அவர் இந்த குறும்புக்கார கதாநாயகன் கதாபாத்திரம் பெருசாக செட் ஆகலை. சின்ன சின்ன செய்கை சேட்டையெல்லாம் பண்ணி தான் ஒரு யூத்து, நான் ஒரு பிளே பாய்ன்றதை படம் முழுக்க நிறுவ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. சூரிக்கு வந்து இன்னொரு காமெடியன் ரோல் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற கதாபாத்திரம் தான். பட் அவர் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணாலும் அதில் எவ்வளோ தூரம் ஹியூமர் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுனா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ரெஜினா, பிரணீதா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தின்னு படத்தில் 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 4 பேருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க 4 பேருமே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு நடிப்புக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சர்ப்ரைசிங்லி இவங்களெல்லாம் தாண்டி படத்தில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக தென்பட்ட கேரக்டர் யாருன்னா, ஹீரோவோட அப்பாவாக நடிச்சிருக்கிற படத்தோடைய ப்ரொடியூசர் சிவா. அவருடைய கேரக்டரும் சரி நடிப்பும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கல்யாணம் சார், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் கழுத்துல இருந்து தாலி கட்டுறேன். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஸ்ரீ சரவணனுடைய சினிமாட்டோகிராஃபி நிஜமே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது படம். அதோட மிகப்பெரிய பிளஸ் இமானோட இசை, பின்னணி இசை ரெண்டுமே. இந்த ஆஹா ஆஹா பாட்டும் அம்முக்குட்டிய பாட்டும் படம் முடிச்சப்பறம் கூட காதல் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் அதர்வா எப்படி தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சாலும் ரிவீல் ஆகிற இடங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 15-20 நிமிஷம், கடைசி 15 நிமிஷம் நிஜமே நல்லா சிரிக்கும்படி இருந்தது. அதே மாதிரி படத்தோட அந்த நரேஷன் பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த பேட்டர்ன் மட்டும்தான் நல்லா இருந்தது. அப்போ கண்டென்ட் அம்முக்குட்டியே அழகே கண்டென்ட் நீங்க ஷட் அப் பண்ணுங்க. இது பெரிய ஓவியா லாவண்யாக்கா, நான் உன்னை விட சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிட்டே நான் அக்கானு கூப்பிடுறியா? குட்டி குட்டியா கவிதை சொல்லி கட்டு கோலஞ்சேன். அழுத்தமே இல்லாத காட்சிகள், வசனங்கள், கதாபாத்திரங்கள், அடுத்தடுத்து வர பாட்டு, ரொம்ப வீக்கான கதை, மெதுவான திரைக்கதைன்னு இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்துல சாதனைகளோட சோதனைகள் தான் அதிகம்ன்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஒரு 2-3 இடங்களில் பெருசாக ஏதோ விஷயம் வரப்போகுதுன்ற மாதிரி பயங்கரமாக பில்டப்லாம் பண்ணி ஆனால் அப்படியே நம்மளுக்கு மொக்க கொடுத்துறாங்க. கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் நம்ம ஏதோ ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது பாரு, ஏதோ வித்தியாசமாக பண்ணுவாங்க பாரு, நம்ம எதிர்பார்த்துனே இருப்போம். அப்படியே படம் முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஒரு காட்டன் கேண்டி படம். கார்த்திக், காட்டன் கேண்டினா? காட்டன் கேண்டி யூ டோன்ட் நோ? They used to sell it in Marina Beach. Kids love it. தெரியலையே. What is this man? Cotton means பஞ்சு, candy means மிட்டாய், பஞ்சு மிட்டாய். கோயால் அதுக்கு பேசாமல் பஞ்சு மிட்டாய்னு சொல்லிருக்கலாம்ல. இன்னத்துக்காக ஒன்று இங்கிலீஷ் பேசுகிறீங்க, எனக்கு பிடிக்காது. இன்னொரு வாட்டி நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்க உங்களுக்கு பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்ருவோம், ஜாக்கிரதை. மரியாதை தமிழில் பேசுங்க. சாரி பாஸ். அப்படி தமிழில் பேசுங்க. சாரி பாஸ், நல்ல தமிழ் விளங்கிறோம். ஸோ அந்த காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாயில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகிடும், சுருங்கிடும் இல்லையா? இந்த படத்தில் லாரியா அள்ளி ஊற்றிருக்காங்க. இந்த முறையற்ற டிக்கெட் வேலை ஏற்றத்தை கண்டித்து மெரினா பீச்சில் போராட்டம் நடத்த போகிறோமா? அந்த ரேஞ்சுலாம் இல்லை, இதை என்னால் சின்னதாக இந்த செல்ஃபி ரிவியூவில் கலாய தான் முடியும், அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வகையாக ஒன்று சிக்கிருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து டிக்கெட் வேலை ஆன்லைனில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுக்குறோமே, கவுண்டர்லேயே போய் வாங்கிடலாம் 150 ரூபா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே கவுண்டருக்கே போயிட்டு டிக்கெட் வந்து இந்த மாதிரி இந்த ரோலை கொடுங்க, நாங்கள் அங்கே தான் பார்ப்போம் எப்பயும் உட்காந்து, அதை கொடுங்க, காலியாக தான் இருக்குது, நாங்கள் பார்த்தோன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் சார் கொடுக்க மாட்டீங்க? நான் இல்லைங்க, நாங்கள் முதல்ல ஏபிசி ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சார் மற்ற ரோகெலாம் வரும் அப்படின்னாங்க. இதில் என்ன சார் லாஜிக் இருக்குது? அட்லீஸ்ட் ட்ரெயினில் வந்து புக்கிங்னா ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு வரணும், அதில் ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு லாஜிக் இருக்குது. இதில் என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள். இல்லை சார் எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் பரவாயில்ல, கொஞ்சம் கார்னர் சீட் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இன்னும் வேறு லெவல். நாங்கள் கார்னர் சீட் டிக்கெட்டு கவுண்டரில் கொடுக்குறதில்ல அப்படின்னாங்க. சார் நீங்கள் சொன்னது ரைமிங்காக இருக்குது, ஆனால் லாஜிக் இல்லையே அப்படின்னேன். இதில் என்ன காரணமாக இருக்கும்? எல்லாத்துக்கும் இந்த பரண பை தான் காரணமாக இருக்கும். இதுக்குமா? இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு.